நைட்ரஜன் குறைபாடு ஏற்பட்டால் ஒரு தென்னை மரத்தில் என்ன பிரச்சனை வரும், நைட்ரஜன் குறைபாடு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி வந்து நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென்னை விவசாயிகளே, இன்னைக்கு குமிட்டிப்பதியில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு உரம் கொடுக்க வந்தோம். அங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த விஷயத்தினால நம்ம விவசாயிகளுக்கு என்ன பயன் அப்படின்னு இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. முதல்ல உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் வந்து சஸ்டைனபிள் சாயில் சிஸ்டத்தில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கேன். என்னோட பேர் வந்து முத்துக்குமார். நாம் இன்னைக்கு இந்த தோட்டத்துக்கு உரம் கொடுக்க வந்திருந்தோம். அப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்ததை நம்ம வந்து பார்த்தோம். அந்த விஷயத்தை விவசாயிகள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்ததுனால இன்னைக்கு ஒரு தென்னை மரத்துக்கு மொத்தம் 17 வகையான சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த சேனலில் ஒரு லாங் வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு எத்தனை வகையான சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் முக்கியமான சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPK அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த நைட்ரஜன் குறைபாடு ஏற்பட்டால் ஒரு தென்னை மரத்தில் என்ன பிரச்சனை வரும், நைட்ரஜன் குறைபாடு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி வந்து நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தென்னை மரம் வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆகணும். பல பேரில் நம்ம விவசாயிகளுக்கு வந்து இந்த தென்னை மரங்களோட மொழி வந்து புரியவே மாட்டேங்குது. அந்த மொழி புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த தென்னை மரத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நாம தெளிவாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த தென்னை மரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட்ரஜன் குறைபாடு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தென்னை மரங்கள் வந்து அடியில் இருக்கிற வந்து இலைகள் வந்து மஞ்சளாக மாறுது அப்படின்னாலே நைட்ரஜன் குறைபாடு தான் முதல்ல அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மேலே இருக்க ஓலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தன்மையோட அப்படியே இருக்குது. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் இலையாக மாறிட்டு இருக்கு. அதனால் இப்போ தென்னை மரங்கள் வந்து பொதுவாக மேலே இருக்கிற இலைகள் வந்து நல்லா பசுமையாக வளர்கிறதுக்கு கீழே இருக்கிற நைட்ரஜனை தான் எடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம தென்னை மரத்தோட புத்திசாலித்தனம் கூட சொல்லலாம். அதனால் இது வந்து ஒரு நைட்ரஜன் குறைபாடாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி நம்ம தெளிவுபடுத்திக்கிறேன். நைட்ரஜன் அப்படின்னா மனிதனுக்கு ரத்தம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் தென்னை மரங்களுக்கு நைட்ரஜன் வந்து முக்கியம். இந்த நைட்ரஜன் வந்து என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையை வந்து நல்லா பசுமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுது, ஒளிச்சேர்க்கைக்கு வந்து உதவுது, அதே மாதிரி வேரில் இருக்க சத்துக்களை வந்து உறிஞ்சிருக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து ரொம்ப உதவுது. இந்த நைட்ரஜன் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாயில் டெஸ்ட்டு மற்றும் வாட்டர் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இந்த நைட்ரஜன் குறைபாடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த இலைகள் வந்து மஞ்சளாக இருக்கிற காரணத்தினால மட்டும் நம்ம நைட்ரஜன் குறைபாடு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இலைகள் மஞ்சளாக இருக்கிறதுக்கு இன்னும் 2 வகையான காரணங்கள் இருக்குது. மக்னீசியம் குறைபாடாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி தண்ணீர் பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்லாட்டி இந்த வேரில் இருக்கிற பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். வேறு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான் இந்த மாதிரி இலைகள் வந்து மஞ்சளாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நைட்ரஜன் குறைபாடு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா சாயில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு நைட்ரஜன் குறைபாடா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். இல்லை இந்த மாதிரி இலைகளை மஞ்சள் இலைகளை பார்த்ததுமே நாம் எடுத்தோன்னே உரம் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்காது, தென்னை மர வளர்ச்சியும் இருக்காது. இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் இருக்கா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான தீர்வு வந்து நம்ம இயற்கையான முறையில் சொல்லுவோம். இந்த மாதிரி இயற்கை விவசாய ரகசியங்களுக்கு, தென்னை மரங்கள் பற்றி புரிதலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.